மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன். பொதுவாக திருமணத்தில் ஒரு வீட்டில் இளையவர் முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டு மூத்தவர் அடுத்த நிலையில் அந்த இளையவருக்கு திருமணம் முடிச்சதுக்கு பிறகு மூத்தவர் திருமணம் செய்யக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு கிரக அமைப்பு பார்க்கலாம். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் புதன் இருக்கிறது அப்படிங்கிறது இளையவருக்கு திருமணம் முடிஞ்ச பின்னாடி மூத்தவருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அல்லது தனுசு ராசியில் அல்லது கும்ப ராசியில் புதன், மேச லக்னத்திற்கு புதன் பகவான் துலாம் ராசியிலோ தனுசு ராசியிலோ கும்ப ராசியிலோ நின்று இந்த துலாம் ராசியில் இருக்கிறப்ப புதனோட செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறது, தனுசு ராசியில் இருக்கிறப்போ புதனோட சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பது, இதெல்லாம் மூத்தவர் இருக்க இளையவருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு.